வணக்கம். நான் ஸ்ரீதரன் பேசுறேன் வாலட் வெல்த்ல இருந்து. இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீட்டாளர்கள் செய்யும் 5 தவறுகள் என்ன? அதை எப்படி வந்து அ சரி பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஒரு ஷார்ட் டெர்ம்ல வந்து அத முதலீடு பண்ணி பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, அதை ஒரு நீண்ட கால அடிப்படையில தான் வச்சிருக்கணுமே ஒழிய, ஒரு குறுகிய கால அடிப்படைகளுக்கு வந்து ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடே பண்ணக்கூடாது. நீண்ட காலம் அப்படின்னா எவ்வளவு காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 5 வருடம், 7 வருடம், 10 வருடம் வரைக்கும் வந்து முதலீடு செய்யணும். பொதுவா இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீண்ட கால அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முதலீடு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பங்குச்சந்தை மேல ஏற்ற இறக்கங்கள் இருந்ததுன்னா ஏற்றத்துல இருந்ததுன்னா வேற ஏதாவது ஒரு தேவைக்காக அந்த பணத்தை எடுத்துடுறாங்க. இதுவே வந்து பங்குச்சந்தை இறக்கத்துல இருக்கும் பொழுது அவங்க வந்து பயந்துகிட்டு அதுல இருந்து வந்து வெளியில வந்துடுறாங்க. அந்த முதலீட்டை வந்து தொடர்றது கிடையாது. ஸோ ஒரு நீண்ட கால அடிப்படையில ஒரு ஈக்விட்டி சேர்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணும்போது நீண்ட கால அடிப்படையில் இருக்கும்பொழுது மட்டும்தான் அவர்களுக்கு அந்த 12ல இருந்து 13% வரைக்கும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்ததுன்னா 12ல இருந்து 13% வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து பத்தி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை ஆக்சுவலி. குறைந்த கால அடிப்படையில் ஒரு 3 வருஷத்துக்கு உண்டான 3 வருஷத்துக்குள்ள வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னாக்க கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து முதலீடு பண்ணணும். ஒரு 3 வருஷம் அப்படிங்கறதே அவங்க லாங் டேர்ம் நினைச்சுக்கிட்டு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடா முடிவுகள் எடுக்கிறாங்க. அது வந்து தவறான முடிவா இருக்கும். பட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு லிக்விட் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபண்ட்ல வந்து முதலீடு பண்ணும் பொழுது இதுல வரக்கூடிய வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் விட கொஞ்சம் ஜாஸ்தியா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து ஒரு 6% அந்த மாதிரி வருதுன்னா இதுல கொஞ்சம் ஒரு 0.5%ல இருந்து 1% வரைக்கும் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. இப்ப எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முதலீடு அப்படின்னு வரும்பொழுது முதல்ல வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கறத வந்து தனியா கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீண்ட கால அடிப்படையில என்ன தேவையோ அதுக்கு தான் வந்து பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து முதலீடு பண்ணணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறதும் வந்து ஓவர் நைட்ல கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அவங்க எஸ்ஐபி மாதிரி கிரியேட் பண்ணலாம். நீண்ட கால அடிப்படைன்னு வரும்போது பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி மாதிரி முதலீடு பண்ணலாம். மூணாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து முதலீடு பண்றோம். அதுல நாமினேஷன் இருக்கா, யாருக்கு வந்து நாமினி அப்படிங்கிறது வந்து செக் பண்றதே கிடையாது. ஒரு சில பேர் நாமினி கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் நாமினி கொடுக்கல. அதனால என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமினி அப்படிங்கிறவங்களோட டீடைல்ஸ் இருந்தாதான் இன்கேஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நமக்கு நடக்கும் பட்சத்தில் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட தொகை வந்து அந்த நாமினிக்கு வந்து போய் சேரும். அந்த நாமினி இஸ் த பேசிக்கலி வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்ததுனாலே அவங்க வந்து யாருக்கு அந்த பணத்தை வந்து இது பண்ணணும், அவங்க ஒரு கஸ்டோடியன் மாதிரி தான். அது வந்து கம்ப்ளீட்டா லீகல் ஹேருக்கு தான் போகும். ஃபர்ஸ்ட் பணம் வந்து ஒரு நாமினிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான கருத்து. அதனால நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய அனைத்து முதலீடுகளிலும் நாமினேஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். இது 4வது கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அந்த முதலீடு அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு சீக்ரெட்டா தான் வச்சிருக்காங்களே ஒழிய அவங்க குடும்ப நபர்களுக்கு வந்து அதை தெரிவிக்கிறது கிடையாது. இதுல வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த அன்கிளைம்டு மணி, அதாவது உரிமை கோரப்படாத மணி அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க்லயோ இல்ல வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், எல்ஐசியா இருக்கட்டும், எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து மொத்தமான தொகை வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதலீடு பண்றதை வந்து நம்ம ஃபேமிலிக்கு சொல்லாம இருக்கிறது தான் இதோட காரணம். எங்க முதலீடு பண்ணாங்கன்னே தெரியாது அப்படின்ற பட்சத்துல உங்களோட சந்ததியினர், அதாவது உங்களோட பிள்ளைகளா இருக்கட்டும் இல்ல உங்களோட கணவன் மனைவியா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எங்க முதலீடு செஞ்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா அவங்க வந்து அந்த பணத்தை வந்து உரிமை கோர முடியாது. அதனால வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு முதலீடு பண்றோம் அப்படின்னா
உங்களோட யார் மூலமா முதலீடு பண்ணியிருக்கீங்க, அவரோட கான்டாக்ட் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்க மனைவியோ இல்ல வந்து கணவனுக்கோ வந்து தெரியப்படுத்துங்க. உங்களோட குழந்தைகளுக்கும் அதை தெரியப்படுத்துறதுல வந்து பெரிய தப்பு ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி 5வது மிஸ்டேக் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதலீடு பண்றாங்க. அத வந்து தொடர்ந்து கன்டின்யூ பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கலா தான் இருக்கு. எப்பொழுதுமே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு முதலீட்டு முடிவுகள எடுத்து ஒரு முதலீடு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்பொழுதுமே வந்து ஒரு பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர், ஒரு பெஸ்ட் ஃபண்ட் எது அப்படிங்கிறது தான் சேஸ் பண்றாங்களே ஒழிய, நீண்ட கால அடிப்படையில ஒரு முதலீட வந்து தொடர்றது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமா அதாவது வருடத்துக்கு ஒரு முறை போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ அப்படிங்கிறத பார்த்துட்டு, எந்த ஃபண்ட் நல்லா பண்ணுது? எந்த ஃபண்ட் நல்லா பண்ணல? ஏன் அது நல்லா பண்ணல? மார்க்கெட்னால அது நல்லா பண்ணலையா? இல்ல வந்து ஃபண்ட் மேனேஜர்னால நல்லா பண்ணலையா? இல்ல ஃபண்ட் மேனேஜர் சேஞ்ச்னால நல்லா பண்ணலையா? எதனால பண்ணல? அப்படிங்கிறது எதனால அந்த திட்டம் வந்து சரியா போகல? அப்படிங்கிற காரண காரியத்த அறிஞ்சுகிட்டு, இதுக்கு மேல வந்து ஃபர்தரா டைம் குடுத்தா அது இம்ப்ரூவ் ஆகுமா? ஆகாதா? இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு, மொத்தமா அந்த ஃபண்டுக்கு ஃபர்தர் வந்து ஃபியூச்சர் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் தான் அந்த ஃபண்டுல இருந்து வெளியில வரணுமே ஒழிய, சின்ன சின்ன காரணங்களுக்காக எப்பொழுதுமே வந்து ஒரு ஃபண்டுல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த வழிமுறை இல்ல. ஸோ இந்த 5 தவறுகளையும் பண்ணாமல் ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்தால், அவர்களுக்கு நீண்ட கால அடிப்படையில ஒரு சிறந்த ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு முதலீடா இது இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து.